யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். ஜாஃபர் எக்ஸ்பிரஸ்ஸு பாகிஸ்தானில் ஒரு 440 பேரோட ஹைஜாக் பண்ணப்பட்டது, கடத்தல் பண்ணப்பட்டுச்சு இல்லையா? அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு மாகாணம். நம்ம ஸ்டேட்டு நிறைய ஸ்டேட் இருக்கு இல்லையா இந்தியாவில், அதே மாதிரி பாகிஸ்தானில் உள்ள ஒரு மாகாணம் அது. அங்கே இருக்கிற அந்த பலோக் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, 1948 அந்த நம்ம இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது அந்த பலுசிஸ்தானத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானோட இணைக்கிறாங்க. அப்போயே அங்கே இருக்கிற அந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க, எங்களை தனி நாடாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போ அதை யாரும் கேட்குறதா இல்லை, பாகிஸ்தான் கூடயே இருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த பலுசிஸ்தான இருக்கிற அந்த மக்களுக்கு என்ன ஒரு நினைவு இருக்குன்னா, இந்த பாகிஸ்தானில் நம்ம சரியான சம உரிமையில் நம்ம இல்லை, அங்கே நிறைய தங்கம் செப்பு எல்லாம் நிறைய கிடைக்குது, அந்த கனிம வளத்தெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. அதே மாதிரி வெளி மாகாணங்கள்லேருந்து இங்கே குடியேற்றப்படுறாங்க, அவங்களுக்கு தான் நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க, அவங்க தான் வேலை கொடுக்குறாங்க, நம்ம மாகாணம் நமக்கு தனியாக வேணும், ரெண்டாக உடச்சிருங்க பாகிஸ்தானுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருஷமாக 1948 போராடிக்கிட்டே வராங்க. அப்படி அந்த போராடுற மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் நிறைய தீவிரவாத குழுக்களும் அதில் இருக்காங்க. பலுக் லிபரேஷன் ஆர்மி, அதை பிஎல்ஏன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பலுக் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது கைட்டா அப்படிங்கிற இடத்துலேருந்து பெஷாவர் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு 9 கோச்சோட, அதில் 440 பேசஞ்சர்ஸோடு அது போகுது. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது, அதாவது மார்ச் மாதம் 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அந்த ஒரு நிறைய டனல் இருக்கும். இந்த பலுசிஸ்தானம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய மாகாணம். அதாவது 44% ஏரியா பாகிஸ்தானோட ஏரியா எங்கே இருக்குன்னா பலுசிஸ்தானத்தில் தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தொகை இருக்குல்ல, அது வெறும் 6% தான் இங்கே இருக்காங்க. அங்கே பழங்குடியினர் இருப்பாங்க, அவங்க பிராகி மொழி பேசுவாங்க. இப்போ தான் நமக்கு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு ட்ரெயினை கடத்தினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ 1920 ஏதோ டென்மார்க்கில் ஒரு ட்ரெயினை கடத்தியிருக்காங்களாம். அது கூட நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதலாக ஒரு ட்ரெயினை கடத்தின ஒரு நிகழ்வு. இப்போ இந்த நிகழ்வில் இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதே பிஎல்ஏ பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 26 போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தற்கொலை பட தாக்குதல் இதே ஏரியாவில் நடக்குது. அப்போ அந்த சூசைட் பாம் பிளாஸ்டில் 26 பேர் இறக்குறாங்க, 62 பேர் காயமடைகிறாங்க. இந்த பலுசிஸ்தானம் இருக்குல்ல, இது ஒரு பக்கம், இதனுடைய பார்டர் என்னென்னா ஈரான் ஒரு பக்கம் இருக்குது, ஆப்கானிஸ்தானம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இங்கே அடிக்கடி கடத்தல் நடக்கும். இப்போ நிறைய போராட்டங்கள் இந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த அரசியல் கைதிகளாகவும் இராணுவத்தால் கடத்தப்பட்டதாக கூறும் காணாமல் போனவங்களையும் விடுவிக்க கோரி தான் இந்த பலுக் லிபரேஷன் ஆர்மி, இந்த பிஎல்ஏ என்ன பண்ணுறாங்க, இந்த கடத்தலை அரங்கேற்றி இருக்காங்க. இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தால் கூட முதலாக இந்த பலுசிஸ்தானில் ஒரு ட்ரெயின் கேப்சர், அதாவது ஒரு ட்ரெயின் ஹைஜாக்குங்கிறது இதான் முதல் தடவை. இந்த ட்ரெயின் கைட்டாலேருந்து பெஷாவருக்கு போய்கிட்டே இருக்குது. கைட்டாலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி வந்துருச்சு. அப்படி வரக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அங்கே நிறைய டனல், அதாவது மலை ஏரியா, அது அங்கே அந்த மலை பிரதேசத்தில் உள்ளார சீக்கிரம் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலையை குடஞ்சி நிறைய குகை அமைப்புகள், டனல்ஸ் இருக்குது. ஒரு டனல் வழியாக பக்கத்தில் உள்ளார போகும்போது என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி அடுத்த பக்கத்தில் வெடி வச்சு தகர்த்து அந்த தண்டவாளங்களை பேத்து எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிபல்ஸு துப்பாக்கியை வச்சு அங்கே அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு இருக்கார் இல்லையா, அந்த ஓட்டுநரை சுடுறாங்க. அப்போது அவருக்கு தெரிஞ்சிருது ஏதோ தவறாக நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு, இதுக்கு மேலே போனோம்னா நம்ம ட்ரெயின் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீரைலும் ஆகுது, கொஞ்சம் தண்டவாளம் பரலுது. அப்படியே அங்கே போய் ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. இது எந்த இடத்துலன்னா கூடலூருக்கும்
பிருகும்ரி அப்படிங்கிற இடத்துல உள்ள டனலில் இருக்குது. இது கெய்ட்டாலேருந்து 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ என்ன லெஃப்டினன்ட் ஜெனரல் ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, தன்யா டிவியில் 440 பேர் போன அந்த ட்ரெயினை வந்து கடத்தல்காரங்க வந்து கடத்தியிருக்காங்க. அதை எதிர்த்து சர்வீஸ் குரூப்பு, அதாவது ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்ஜின்னு, அப்புறம் பாகிஸ்தானுடைய அந்த போர்ப்பட ஆர்மி, அப்புறம் ஃப்ரான்டியர் காப்ஸ், அதாவது எஃப்சின்னு சொல்லுவாங்க, ஏர்ஃபோர்ஸு, இவங்க எல்லாமே இந்த பலுக் லிபரேஷன் ஆர்மியை அந்த கடத்தல்காரர்களை பிடிக்கிறதுக்காக அங்கே போய் எல்லாம் பிளான் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது எதிர்த்து போராடுறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ட்ரெயின் வந்து அந்த டனல் கிட்ட போகும்போது அதை வந்து அந்த ஓட்டுநர் அப்படியே சுட்டோன்னா அவர் அப்படியே அங்கே விழுந்துடுறாரு. அப்போ அந்த ட்ரெயின் நின்னோன்னே மக்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த பிஎல்ஏ பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நல்ல துப்பாக்கிகள் எடுத்து வந்து முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் வந்து 9 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த 9 கம்பார்ட்மெண்ட்டையும் ஏறிடுறாங்க. அப்படி ஏறுறதுக்கு வரக்குள்ளே சுட்டுக்கிட்டே வராங்க. அப்படியே அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த இடத்துல அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த அப்படியே சுட்டுக்கிட்டே அவங்க வரக்குள்ள, இது வந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஒரு 1 மணிக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. ஆனால் 11 மணிக்கு எல்லாத்தையும் அவங்க திரும்ப வந்து தகர்த்து பிடிச்சிடுறாங்க. இந்த போலன் பாஸில் தான் இந்த இடம் நடக்குது. அதாவது உசிர்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு கஷ்டமான ஒரு இடம்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மலைகள் இருக்குது, அந்த டனலை தாண்டினோன்னு மக்கள் இருக்க பிரதேசமே இல்லை. இப்போ நம்ம ஊர்லலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்வே ட்ராக் இருக்குன்னா பக்கத்துலேயே வந்து ஹைவேஸ் இருக்கும், பஸ்ஸு போகிறது, ட்ரெயின் எல்லாம் மக்கள் போகிற இடம் எல்லாம் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ட்ரெயினுக்கோ ஏதோ நடந்துச்சுன்னா அங்கேருந்து கமாண்டோக்களோ இல்லை வந்து காரு ஏதாவது இந்த மிலிட்ரி வாகனங்கள் வரதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த டெரெயின் எப்படி இருக்குன்னா, ஒரு நிறைய மலைப்பகுதிகள் இருக்குது, மலையை குடஞ்ச டனல் உள்ளார இருட்டாக இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து ஃபுல்லாக மணற்பரப்பு தான் இருக்கே தவிர ஊரே இல்லை. அந்த மாதிரி கரெக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிளான் பண்ணி அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தும் போது இந்த நிறைய தற்கொலைப்படை, அந்த பிஎல்ஏல இருக்கிற தற்கொலைப்படை என்ன பண்ணுறாங்க, நிறைய மேசிவ் எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது நிறைய வெடிமருந்துகளை வச்சுக்கிட்டு அது அந்த பேசஞ்சர் கூடயே இருக்காங்க. அவங்க வந்து பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதை வந்து பாகிஸ்தான் இராணுவமும் எப்படி நடத்த வேண்டியா இருக்குன்னா, ரொம்ப காஷியஸாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே 440 உயிர் இருக்குது. அதில் அந்த ட்ரெயினில் நிறைய மிலிட்ரி பீப்புள் வந்து அந்த பலுசிஸ்தானை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதாவது மஃப்டியில், அதாவது அவங்க வந்து இப்போ வந்து ஒரு இராணுவ வீரர்களாக போல் லீவு முடிஞ்சு அவங்க திரும்ப பணிக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிறைய இந்த ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற அந்த மிலிட்டன்ஸனுடைய மாஸ்டர் மைண்ட் இருக்குல்ல, இப்போது இந்த நிறைய பேர் அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்து போய் பேசாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. சில பேர் கீழே இறங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்களாம், கொஞ்சம் பேரை இறக்கி கூட அந்த டனல் வழியாக கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இந்த ஹைஜாக் நடக்கும் பொழுது, இது வந்து போலன் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. இந்த பலுசிஸ்தானத்தில் இருக்கிற அதாவது அந்த ட்ரெயினில் இருந்த ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது மிஸ்டர் நூர்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க அது உள்ளார இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவங்க எது வரைக்கும் அது நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் இது நடக்குது. அவங்க எல்லாரும் ஓடி வந்து இந்த கையில் ஆயுதங்களோடு ஏறுற வரைக்கும் இந்த துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே அவங்க வராங்க. எங்கள் கோச்சுக்குள்ளார நுழைஞ்சோன்னே நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் 2 பிள்ளைங்களை, ஒரு பிள்ளையை என் காலுக்கடியில் தள்ளிட்டேன், இன்னொரு பிள்ளையை என்னுடைய மனைவி வந்து அவங்க காலுக்கடியில் தள்ளிட்டாங்க. இப்போ இந்த தீவிரவாதிகள் வந்து எங்களை சுட்டா கூட எங்களுடைய குழந்தைங்க வந்து தப்பிக்கணும்னு நினச்சோம்ப்பா. அந்த நிமிடங்களை நினைக்கும் போது ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருந்துச்சு. மிஸ்டர் முகமட் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் வந்து அந்த கோச்சுக்குள்ள வந்து நிற்கிறாங்க. உள்ளார வந்தோடனே எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் அதை புரியறதுக்குள்ளார அவங்க எல்லாரும் எங்களை எல்லாரையும் வந்து அவங்களுடைய கஸ்டடிக்குள்ளார எடுத்துட்டாங்க. சாதாரண பொதுமக்கள், பெண்கள், வயசானவங்க, அந்த அந்த பலுசிஸ்தானத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் முதல்ல விடுவிக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. எதுக்காக இந்த கடத்தலை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அரசியல் கைதிகள், அதாவது பிணை கைதிகளாக பிடிச்சு அவங்க
சிறையில் இருக்காங்கல்ல, அந்த பலுசிஸ்தான அந்த பிஎல்ஏ அமைப்பை சேர்ந்தவங்க, அவங்கள திரும்ப எல்லாரையும் விடுதலை செய்யணும். இராணுவத்தால் கடத்தப்பட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் காணா போயிருக்காங்க அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாரையும் விடுதலை செய்யணும். அப்படி விடுதலை செய்யலைன்னா நாங்கள் வந்து நிறைய வெடிமருந்து பொருட்களோடு வச்சுருக்கோம், அப்படியே இந்த ட்ரெயினையே அப்படியே தகர்த்துருவோம். அப்படி சொல்லும் பொழுது உலகமே அப்படியே இந்த ரயில்வே ட்ரெயின் கடத்தலை பற்றி தான் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அங்கே வந்து வயதானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. முதல்ல ஒரு 100 பேரை விடுவிக்கிறாங்க. அப்போது அந்த பொதுமக்களாக இந்த சூசைட் பாம்பர்ஸ், இந்த தற்கொலைப்படை இருக்கும்போது இந்த இராணுவத்தால் தடாலடியாக எந்த முடிவுகளும் எடுக்க முடியலை. இப்போ இந்த ரயில்வே ட்ராக்கை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிமோட் கண்ட்ரோல்டு பாம் வச்சு தான் அவங்க வந்து தகர்த்து எடுக்கிறாங்க. ராக்கெட்டாலையும், மிலிட்ரி ராக்கெட் இருக்குல்ல, அதாலையும் தகர்த்து எடுக்கிறாங்க. அப்படியே அந்த ட்ரெயின் அப்படியே புகையிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இப்போ இந்த கடத்தல் வந்து வடமேற்கு பகுதியில் தான் நடக்குது. இந்த மாக்நடையில் நிறைய தற்காலிக மருத்துவ முகாம்கள், அதாவது என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல இல்லையா, அதனால் அந்தந்த இடத்துல பக்கத்தில் தான் அந்த மாக் நகரம் இருக்குது. அங்கே வந்து டெம்பரரியாக நிறைய மருத்துவமனைகளையும் மருத்துவ குழுக்களையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது இறுதியாக அந்த இது முடியக்குள்ளே 33 வீரர்கள், அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கதாகவும் 21 சாதாரண பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இராணுவத்தினுடைய இதாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு முன்னாடியே தெரியும், அதாவது 2000 வருஷத்தில் புத்தாண்டு அன்னைக்கு காபூல்லேருந்து காந்தகாருக்கு ஒரு விமானத்தையே கடத்திட்டு போனாங்க. அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ நமக்கு, நம்ம நிறைய விமானங்களை கடத்தி கேட்டிருக்கோம். ஆனால் ட்ரெயினுங்கிறது ஒரு சாதாரண ட்ராக்கில் போகும், ரெண்டாவது நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் கையில் எடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். இங்கே என்னென்னா, அந்த ட்ராக் எக்ஸ்ப்ளோஷன் ஆனோன்னே நிறைய அந்த மலை பிரதேசத்தில் ஒளிஞ்சிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் டக்குன்னு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த கைட்டாலேருந்து இந்த பெஷாவருக்கு போகிறது வந்து ஒரு 1.5 மாதமாக இந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1.5 மாதம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ தான் அது திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. இந்த பலுசிஸ்தானம் வந்து தென்மேற்கு பகுதியில் இருக்குது. ஒரு பார்டரில் ஈரான் இருக்குது, ஒரு பார்டரில் ஆப்கானிஸ்தானம் இருக்குது. இப்போ இந்த அப்போது இது எப்போயிலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 2006லலாம் ரொம்ப மேக்சிமத்தில் இருக்குது இந்த பிஎல்ஏயோட இது. அதாவது நவாப் அக்பர் முக்திங்கிறவரை வந்து அதிபர் ஜெனரல் பர்வேஷ் அப்போ வந்து அதனுடைய முதல் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அப்போ வந்து அந்த நவாப் அக்தியை வந்து கொலை பண்ணுறாங்க. அப்போது எல்லாரும் அன்னைய தேதியிலேருந்தே சரி, இது வந்து ரொம்ப தீவிரவாத குழுக்களாக பிரிஞ்சு நிறைய போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரெயினை கேப்சர் பண்ணக்குள்ள இவங்க எல்லா ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எல்லா படை வீரர்களும் இராணுவங்களும் போய் எல்லாரோட அவங்களோட போரிட்டு அப்படியே கவனமாக, ஏன்னா அதில் வந்து நிறைய தற்கொலைப்படையோட நிறைய வெடிமருந்துகள் இருக்காங்க, அதுக்கு ஒரு ஆன்டி பாம் ஸ்குவாட் இருக்குல்ல, அதையும் அது கூடயே கொண்டு போய் எல்லாரையும் அந்த ஒரு 33 பேரை வந்து அந்த தீவிரவாதிகளை வந்து கொன்னுட்டு எல்லா பிணை கைதிகளாக இருந்தவங்கெல்லாம் எல்லாரையும் மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த நிமிஷத்தில். ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் மீட்டுட்டோன்னு. அந்த தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்களாம், இதில் இந்த இருட்டில் கொஞ்சம் பேர் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த மலையில் ஓடினாங்களாம். அவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது ஒரு அஃபீஷியல் நியூஸ் கிடையாது. அஃபீஷியலாக பாகிஸ்தான் இராணுவம் வந்து அந்த எல்லா தீவிரவாதிகளையும் பிடிச்சிட்டு எல்லாரையுமே வந்து விடுவிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. இந்த தீவிரவாதங்கிறது நம்ம உலகத்துலேருந்தே ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கி அந்த பாகிஸ்தான் இராணுவம் வந்து அதை கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க. இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இந்த ரயில்வே ட்ராக்கை வந்து நம்ம திரும்ப ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் இது போன்ற நிகழ்வுகள் வந்து இனிமே நிகழாமல் இருப்பதற்காக பிரார்த்தனை செய்வோம்.